ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன்ப்பா, தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழுறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடுங்கள். சபை பாடட்டுமா? ஆமென். நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழுறேன். நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழுறேன். புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, சொல்லுங்க. புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவே. கண்மலை மேல் உயர்த்தி வச்ச ஓ நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே. சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே. ஓ நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். சொல்லுங்க ஐயா, வாயை திறந்து. நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். என் கருவை உன் கண்கள் கண்டதினாலே, உன் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே. பாடுங்க. என் கருவை உன் கண்கள் கண்டதினாலே, என் வாழ்வை தொட்டதினாலே. ஒன்றுக்கு உதவாத என்ன தேடி வந்தீரே, உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீ. பாடுங்களா? உமது உதவாத என்ன தேடி வந்தீரே, உமது சேவைக்காக என்ன தெரிந்து கொண்டீரே. நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி. ஓ நாளெல்லாம் உமக்கே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே. ஓ நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். சிரித்த முகத்தோட நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், துதிச்சு மகிழுறேன். புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவே. ஓ நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே. ஓ நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கே. சேர்ந்து பாடுவோம். ஆமென். பாவியான என்னையும் நீ தேடி வந்தீரே, பயனுள்ள பாத்திரமாய் மாற்றி விட்டீரே. சொல்லுங்க. பயனுள்ள பாத்திரமாய் மாற்றி விட்டீரே. உமது மகிமைக்காக என்னை வணைந்து கொண்டீரே, உந்தன் நாமம் சொல்ல அதிகாரம் தந்தீரே. மகிமைக்காக என்னை வணைந்து கொண்டீரே, உந்தன் நாமம் சொல்ல அதிகாரம் தந்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே. சொல்லிடுங்களே. நன்றி ஐயா. இந்த சத்தம் மேல போகட்டும். நன்றி ஐயா. நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், துதிச்சு மகிழுறேன். சந்தோஷமா நினைச்சு பார்க்கிறேன். பாடுங்க சேர்ந்து. புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை கண்மலை மேல் உயர்த்தி வச்ச. ஓ தலைகளை உயர்த்தி, உயர்த்தி வச்ச. ஓ
ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு விளைக்கரையுமாய் வாங்கப்பட்டு, ஒருவேளை உங்கள் வார்த்தை நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற ஒரு வார்த்தையில் அவங்களுக்கு ஒரு ஜீவன் கூட வரலாம். அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் வராங்க சபைக்கு, இல்லை? ஏற்கனவே வேக வச்சதை நான் வேக வச்சேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாயிரும். ஸ்தோத்திரம். உற்சாகமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு நல்ல வசனத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் வேத பகுதியை வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். 1 Samuel chapter 16. ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசுகிறார்? 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம், தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் எழுதின முதலாம் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லிருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையிலே ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறவர், இருதயத்தை பார்க்கிறவர். காரணம், ஆண்டவர் இருதயத்தை உண்டாக்கினவர். ஆமென். ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் சாமுவேலை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாக ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை ஈசாயினுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த பெத்லெகேமியனாகிய ஈசாயுடைய வீட்டுக்கு அனுப்பப்பட்ட போது அவன் தன் பிள்ளைகளை எல்லாம் வர சொல்லுகிறான். 7 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் கடந்து போகிறார்கள். ஒவ்வொருத்தரையும் சாமுவேல் பார்க்கிறார். இவனா இருப்பானோ. ஏன்னா நல்ல ஐட்டா வாட்ட சாட்டமா. ஸ்தோத்திரம். உலகம் எப்பொழுதுமே அப்படித்தானே எதிர்பார்க்கும். ராணுவத்துக்கு ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னா சுல்லானா எடுக்க மாட்டாங்க, ஒல்லியா இருக்கவன ரொம்ப நோஞ்சானா இருக்கவன எடுக்க மாட்டாங்க. அப்ப நல்ல பலசாலியா தான் எடுப்பாங்க. அப்ப ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறவருடைய முகத்தை பார்ப்பதற்கு சாமுவேலுக்கு ரொம்ப ஆசை. ஈசாயினுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் 6 பிள்ளைகள் வருகிறார்கள். ஈசாய்க்கு 7 பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். 4ஆம் 8 பிள்ளைகள் எழுதியிருக்கு. ஆனா அவருக்கு 7 பிள்ளை என்பதுதான் உண்மை. இந்த 7ஆவதா ஒருத்தன் இருக்கிறான். அப்ப சாமுவேல் கேட்கிறான், இவ்வளவுதான் உன் பிள்ளைகளா? அப்ப ஒவ்வொருத்த முகத்தையும் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ முகத்தை பார்க்கிற, அவன் வளர்ச்சியை பார்க்கிற, அவன் அழகா பார்க்கிற, ஆனா நான் எதையுமே பார்க்க மாட்டேன், அவனுடைய இருதயத்தை மட்டும்தான் பார்ப்பேன். God seeking the only the heart. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை பார்ப்பார். உங்க முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உன்னுடைய வளர்ச்சியை பார்க்கிறவர் அல்ல, உன்னுடைய பணபலத்தை பார்க்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், மினுமினுப்பான வஸ்திரத்தை போட்டு உன் சபைக்கு வந்தா அவனை பார்த்து இங்க உட்காரணும், வஸ்திரம் கந்தலாய் வருகிற ஒரு மனுஷனை பார்த்து நீ கீழே கால் கிட்ட உட்காரணும் நீ சொல்லிடாத. ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் ஏற்கனவே எழுதிட்டார். ஆமென். சபையில் எல்லாரும் ஒண்ணுதான், பணக்காரன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, கருப்பும் இல்லை, சிவப்பும் இல்லை. கர்த்தர் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை பார்க்க மாட்டார், கர்த்தர் ஒரு மனிதனுடைய புற தோற்றத்தை பார்க்க மாட்டார். சொல்ல, நான் உன் இருதயத்தை மட்டும்தான் பார்ப்பேன். இன்றைக்கு ஒரு 7 விதமான இருதயத்தை குறித்து பார்க்க போறோம். ஒரு தேவ பிள்ளைக்கு இன்னும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். ஒரு மனுஷனுடைய தோற்றத்தை பார்க்கிறவல்ல, நீ எவ்வளவு அழகு, நீ எவ்வளவு அழகா நேர்த்தியா ட்ரெஸ் போட்டு வரீங்க, நீங்க எவ்வளவு அழகா கிளம்பி வரீங்க, நீ எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? தாவீது சொல்றான், எங்க அப்பாவுக்கு 7 பிள்ளைங்க, ஆனா 6 பேரை தேவன் புறக்கணித்தார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்னதான் கர்த்தர் பார்த்தார். ஆண்டவர் பார்க்கணும்னு நினைச்சிருந்தா முதல் குமாரனை தான் பார்த்துருக்கணும். ஈசாயுடைய முதல் பிள்ளை அவன் தான் வாட்ட சாட்டமா ஹைட் அண்ட் வெயிட்டா வரான். ஏன்னா அவன் ஏற்கனவே ராணுவத்தில் இருக்கிறவன். நீங்க இன்னைக்கு இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா இஸ்ரேல்ல வீட்டுக்கு ஒருத்தர் ராணுவத்தில் இருந்திருப்பாங்க, அத்தனை பேர் ராணுவத்தில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம நாட்டில் அந்த பழக்கம் இல்லை. ஏன்னா ஒரு சண்டை யுத்தம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இஸ்ரேல்ல வீட்டில் இருக்க அத்தனை பேர் யுத்தத்துக்கு கிளம்பிடுவாங்க. ஆம்பளை பிள்ளை, பெம்பளை பிள்ளை, வயசானவன் அத்தனை பேருக்கும் துப்பாக்கி ஹேண்டில் பண்ண தெரியும். அப்ப அந்த வீட்டில் இருக்க 6 பிள்ளைகளும் ராணுவத்தில் இருந்தவர்கள். ஆனா ஆண்டவர் தெரிந்து கொண்டு தான் முதல் பையனை தான் தெரிந்திருக்கணும். ஆனா கர்த்தர் 7ஆவது ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவன் வளர்ச்சி ரொம்ப ஹைட் இல்ல, ரொம்ப சிறுவன், சின்ன பையன். அவனை கர்த்தர் அழைக்கும் போது சாமுவேல்ட்ட வருகிறான். சாமுவேல் அவனை பார்க்கும் போது அழகிய கண்களும் சிவந்த மேனியும், ஸ்தோத்திரம், ரொம்ப அழகா இருக்கான் பையன், சின்ன பையன். பார்த்தா இவனா? கர்த்தர் சொன்னா, இவன் தான்
அவன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், அவன் இருதயத்தை பார்ப்பேன். கர்த்தர் தாவீதை ஏன் தெரியுமா தெரிந்து கொண்டார்? அவருடைய இருதயம் ரொம்ப அழகான இருதயம். இன்னைக்கு உங்க இருதயத்தில் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து தெரியுமா புறப்படும்? பைபிள் சொல்லுது, உன் இருதயத்தை சகல காவலோடு காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊட்டு. உன் ஆசீர்வாதமே புறப்படுகிற இடமே இருதயம், ஹார்ட். ஒரு மனிதனுக்கு இருதயம் நல்லா இருந்துச்சு வச்சுக்கோங்க, அதனாலதான் பைபிள் சொல்லுது, தேவனை தேடுடைய இருதயம் வாழும். இருதயம் வாழணும் அப்படின்னா நீ கர்த்தரை தேடணும். அப்ப ஆண்டவர் இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். உடைய சரீரத்துல எந்த அவயவத்தை அவர் பார்க்கல, இருதயம் எப்படி அவருக்காக ஒர்க் பண்ணுது. ஆமென். ஒரு 7 விதமான இருதயத்தை சீக்கிரமா நம்ம வாசித்து குறித்த நேரத்தில் முடிச்சிடுவேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bible with me, the book of Ezekiel chapter 11 verse 19. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். 7 விதமான இருதயத்தில் முதல் இருதயம் ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படிப்பட்ட இருதயம் இருக்கணுமா? சதையான இதயம். அதுக்கு பதிலா ஆண்டவர் சொல்றாரு, கல்லான இதயத்தை எடுத்து போட்டுட்டு சதையான இருதயம் தருவேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த ரொம்ப கல்ல ஹார்டா இருக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள விரும்பல. சிலருடைய இருதயம் கடினப்படும். கடினமான இருதயம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. அப்படி என்ன பாஸ்டர், கடினமான இருதயம்னா என்ன? தேவ சத்தம் கேட்க மாட்டான், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், முரட்டாட்டம் உள்ளவன் தான் இருப்பான், எதிர்த்து நிக்கிறவன் தான் இருப்பான். கர்த்தருக்கு மகிமை. அவன் இருதயம் எப்பொழுது கல்ல போல இருக்கும். சில நேரத்தில் சொல்லுவான், ஏன்டா உன் இருதயம் கல்ல போல இருக்கு, ஒரு ஈவிரக்கம் இல்லாம இருக்கிறியே அப்படிம்பல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கல்லான இதயத்தை இருதயத்திலிருந்து எடுத்துட்டு சதையுள்ள இருதயம். இந்த காலையில் ஆண்டவர் விரும்புகிற இருதயம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள எப்படி இருக்கணுமா? சதையுள்ள இருதயம். அது என்ன சதையுள்ள இருதயம்? கர்த்தர் எப்படிப்பட்ட இருதயத்தை விரும்புறார்? எப்படிப்பட்ட இருதயத்தை விரும்பல? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கல்ல போல இருந்துச்சா இருதயம். நீங்க வேதத்துல பல மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். யாத்திராகமத்தின் புத்தகத்தில் பார்வோனை குறித்து வாசிக்கும் போது அவன் இருதயம் கடினப்பட்டது. தேவனுடைய காரியத்தை உணராமல் போனான், தேவன் யார் என்பதை உணராமல் போனான். அதான் கடினமான இருதயம். சபைக்கு வந்து சபையில ஆண்டவர் யாருன்னு ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியல. தெரியும் இயேசு யாருன்னு தெரியும், ஆனா அப்படி நடந்துக்க மாட்டாங்க, அவரை கனம் பண்ண மாட்டாங்க, அவரை மதிக்க மாட்டாங்க. பார்வோனுக்கு கர்த்தர் யாருன்னு தெரியும். ஏன்? 10 வாதைகளை தேவன் அனுப்பினார். முதல் வாதைக்கு அவன் செவி கொடுக்கல, 4 வாதை வரைக்கும் அவன் அசைஞ்சு கொடுக்கல. 5வது ஒரு வாதையை தேவன் அனுப்பினார். அப்பதான் கர்த்தர் யாருன்னு பார்வோனுக்கு தெரியுது. மற்றும் அதுக்கு பிறகு 5 வாதைகளை தேவன் அனுப்புறார். 10வது வாதைக்கு தான் அவன் இருதயம் கொஞ்சம் இலகுது. Sometimes God will harden your heart. It is very bad experience. ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனால இருதயம் கடினமாக்கப்படுமானால் நீ தேவனுடைய கரத்தின் அடிக்குள்ள அந்த வாதைக்குள்ள இருக்கிறன்னு அர்த்தம். ஆண்டவர் சிலரை சின்ன சின்ன காரியங்களை உணர்த்தும் போதே உணர்ந்துக்கணும். உணராதது போல நடக்கக்கூடாது. ஆண்டவர் சிலத்தில் உங்களோட பேசுவார், அதை கேட்டு கேட்காதது போல இருக்கிறது. அதான் கடினமான இருதயம். பார்வோன் ஒரு முறை 5வது முறை சொல்றான், மோசையை கூப்பிட்டு, ஏப்பா நான் உன் ஜனங்களை விட்டுறேன், தயவு செய்து உன் கடவுளை நோக்கி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. அதே போல ஜெபம் பண்றான், அதே போல வாதம் நிறுத்தப்படுது. மறுபடியும் அவன் இருதயம் கடினப்படுத்தப்படுகிறது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நாள் கடினமான இருதயம் இருக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தும் போது உணர்ந்து கொள்ளணும், சில காரியங்களை சொல்லி கீழ்ப்படிய சொல்லும் போது கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். நம்ம இருதயத்தை அப்படியே கடினப்படுத்தக்கூடாது. நான் அசைய மாட்டேன். கொஞ்ச நேரம் கேட்கும் போது, செய்தி கேட்கும் போது நல்லா இருக்கும், ஐயோ இனிமேல் இப்படிதான் பண்ணணும், இனிமேல் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உங்க இருதயம் இழகுது. ஆனா அந்த பக்கம் போன பிறகு பார்த்துக்கலாம்,
அது இன்னொரு நாள் பார்க்கலாம், அது அடுத்த மாசம் செய்யலாம், அது அப்புறம் செய்யலாம். அது சில வருடங்கள் கழித்து இப்ப செய்ய முடியும், அப்புறம் see your hardening your heart, it's very bad. உங்க இருதயம் கடினமாச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். ஆகாபு கிட்ட ஆண்டவர் போய் சொல்றாரு, உனக்கு முடிவு உண்டாக்கிட்டேன், நீ எனக்கு முன்னாடி சரியா நடக்கல அப்படின்னு செய்தியை எலியா சொன்ன உடனே ஆகாபின் இருதயம் இளகி போனது, மெல்ட் ஆயிடுச்சுப்பா இருதயம். அப்படின்னா அர்த்தம், உடனே தம் மேல வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு ஸ்தோத்திரம் அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தி, தேவனுக்கு முன்பாக அப்படியே தன் தாழ்மையா நடக்கிறான். உடனே ஆண்டவர் பார்த்தார், எலியாட சொன்னாரு, பாத்தியா ஆகாப் எனக்கு முன்பாய் நடக்கிறதை கண்டாயா, அவன் எனக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா. ஒரு செய்தியை கேள்விப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க தேவனுக்கு முன்னாடி போய் இளகினும் இருதயம் கடினப்படுத்தக்கூடாது. சொன்னாரு, கடினமான கல்லான இதயத்தை எடுத்துட்டு இன்னொரு இதயத்தை கத்த தராராம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லும் போதே ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஆண்டவரே எனக்கு இந்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ஹார்டன் ஹார்ட் வேணாம் ஆண்டவரே. எப்பொழுதும் தேவ சமூகத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு சதையுள்ள இதயம் தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வாசிக்கிறோம் வேதத்துல, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமத்தின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போறோம். Turn your Bible with me, the book of Deuteronomy chapter 5 verse 29. 5ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க கேட்க போகிறோம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி, கவனிங்க, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. கவனிங்க. ஹலோ, ஆண்டவர் சொல்றாரு, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி. கர்த்தர் ஏன் இந்த இருதயத்தை கொடுக்கணும் விரும்புறார்? நீ என்னைக்கு நல்லா இருக்கணும். ஆமென். ஆண்டவர் ஒரு நாள் தம் பிள்ளைகள் மோசமா போறதை விரும்புறது இல்ல. நீ நல்லா இருக்கணும்னா என் கற்பனைகளை கை கொள்ளும்படி அதற்கேற்ற இருதயம் இருக்குமானால் நலமாயிருக்கும். அதான் சதையுள்ள இருதயம். சதையுள்ள இருதயம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கற்பனைகளின்படி தன்னை வாழ்வதற்கு அவன் அர்ப்பணிப்பான். ஒரு காலத்தில் எப்படியோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், நமக்கு ஒரு சட்ட திட்டம் இல்லை. ஸ்தோத்திரம். எப்படி வேணாலும் வாழ்ந்தோம், பொறாமையா, எரிச்சலா, மன்னிக்க முடியாம, இப்படி வாழ்க்கையில மற்றவங்களோட போராடி 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 வாழ்ந்தோம். இப்ப அப்படி அல்ல. எனக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். உங்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கார்? ஒரு சட்டம் இருக்கு. என் பிரமாணங்களில் நடப்பதற்கு அவர்களுக்கு ஒரு இருதயம் இருந்த ஆண்டோட இயக்கம். பார்த்தீங்களா? என் பிள்ளைங்க என் வேதத்தின்படி நடக்கணும். ஆண்டு சொல்லல, என் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். இது சாதாரணதல்ல. ஆண்டு சொல்ல, இது என் மகத்துவம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். உங்க கையில இருக்கிறது தேவனுடைய மகத்துவம். என் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். ஆனால் அவர்களோ கண்டு காணாம போயிட்டாங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு சதையுள்ள இருதயம் என்ன தெரியுமா? வசனத்தின்படி, கற்பனையின்படி, கட்டளைகளின்படி, நியமங்களின்படி, வேத ஒழுங்கின்படி என் வாழ்க்கை வாழணும். அதுதான் சரியான இருதயம். இன்னைக்கு அதை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்லையே. யெகூ தேவனுக்காக வைராக்கியமா இருந்தான். ராஜாக்களின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல நீங்க யெகூவை வீட்டில் வாசித்து பாருங்க. யெகூவை குறித்து வாசிக்கும் போது தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினான். அவன் சொல்றான், ராஜாவை பார்த்து, நீ வந்து பார், தேவனுக்கான எனக்கான வைராக்கியத்தை வந்து பார். எசபேல மேல இருந்து தள்ளி அவன் கொன்னான். ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்தில் இருந்தபடி எல்லாம் நீ செய்தாய், எசபேலின் வீட்டாருக்கு நீ செய்த அப்படின்னு எழுதிட்டு பின்னாடி வரும்போது சொல்றாரு, ஆனாலும் யெகூ தன் முழு இருதயத்தோடும் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பதற்கு கவலைப்படவில்லை. கவனிச்சீங்களா? ஒரு பக்கம் நல்ல வைராக்கியம் இருக்கு ஆண்டவருக்கு உங்களை குறிச்சு, ஆண்டவர் மேல வைராக்கியம், ஆண்டவர் மேல நல்ல இருதயம் உங்களுக்கு இருக்கு, அவருக்காக அதை செய்து. ஆனா வேதத்தின்படி நடக்கிறதுக்கு நீங்க கவலைப்படலையே. ஆண்டவர் அதை கவனிக்கிறார். ஆராதனைக்கு ஒழுங்கா வரீங்க, ஆராதனைக்கு பங்கெடுக்கிறீங்க, திருவிந்த ஆராதனை வரீங்க, சட்ட சபையினுடைய எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்பட. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் விரும்புறது இல்ல. யெகோவா பத்தி சொல்லும் போது யெகோவாக்கு என்ன குறிச்ச வைராக்கியம் இருக்கு. ஆனா தன் முழு இருதயத்தோடும். எதை பத்தி கம்பேர் பண்ணி சொல்ல தெரியுமா? தாவீதை கம்பேர் பண்ணி சொல்றாரு. தாவீது எனக்கு முன்னாடி தன் முழு இருதயத்தோடு இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தான். ஆனா யெகூ நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பதற்கு கவலைப்படவில்லை. நீ கர்த்தருடைய பிள்ளைங்க,
சபைக்கு வரோம், செய்தி கேட்கிறோம், ஆனா கர்த்தருடைய வசனத்தின்படி வேதத்தின்படி நடப்பதற்கு யாரும் கவலைப்படலையே. கவலைப்பட்டோமா? ஐயோ வசனம் இப்படி சொல்லுது, நான் இப்படிதான் நடக்கணும், ஐயோ என் வேதத்தின்படி நான் நடக்க நான் அர்ப்பணிச்சிருக்கேன், நான் மீறக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அப்ப சதையுள்ள இருதயம் அப்படின்னா என்னன்னா, அவருடைய நியாய பிரமாணத்தின்படி, அவருடைய பிரமாணங்களின்படி நடப்பதற்கு உங்க இருதயத்தை பழக்க வச்சிருக்கணும். தாவீது சொல்றான்ல, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னாடி வழி தப்பி நடந்தேன், ஆனா நான் உபத்திரவப்பட்ட போதோ உமது பிரமாணங்களில் நடக்க கற்றுக்கொண்டேன். ஏன் ஆண்டவர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார்? அவருடைய வசனத்தின்படி நடப்பதற்கு உங்களை பயிற்றுவிக்கிறார். ஆமென். உபத்திரவம், சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன உபத்திரவங்கள்லாம் எதுக்கு நேரம் உங்களை நடத்துது? வசனத்துக்கு நேராக உங்களை நடத்துது. வெளியே போயிடாத, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டுக்கு போயிடாத. நீ கிறிஸ்தவனா இருந்தும் கர்த்தருடைய பிள்ளையா இருந்து ஞானஸ்நானம் எடுத்து பந்திக்கு ஆயத்தமா வந்து எல்லாம் செய்யற, ஆனா அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல வாழக்கூடாது. இந்த வேதத்தை மீறி, வேதத்தை தாண்டி, வேதத்துக்கு வெளியே உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஹலோ, கவனிச்சிக்கலாம் அம்மாவா இல்லையா? ஆண்டவர் எதுக்காக அழைச்ச? நமக்கு ஒரு சட்டம், இந்த நியாய பிரமாணத்தின்படி வாழணும், இந்த சட்ட திட்டத்தின்படி வாழணும். அதுக்காக தான். அதுதான் சதையுள்ள இருதயம், தேவன் சொன்னதை ஏற்றுக்கொள்றது. நிறைய பேர் கேட்பாங்க வசனத்தை, ஆனால் வசனத்தின்படி நடக்க மாட்டாங்க, வசனத்தின்படி நடப்பதற்கு கவலைப்பட மாட்டாங்க. நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை. என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பதற்கு எகு கவலைப்படவில்லை. கவலைப்படணும், ஐயோ நான் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கணும், எனக்கு ஒரு கவலை இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது ஒரு இருதயம் கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன இருதயமாம்? யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 29, 30. இந்த book of Exodus chapter 28. What kind of heart? What kind of heart? தேவன் எதிர்பார்க்கிற இருதயம் என்ன விதமான இருதயம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள? யாத்திராகமம் 28 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் பைபிளை திருப்புங்க. ஸ்தோத்திரம். பைபிளை சும்மா வச்சிருக்க கொண்டு வரல. 28, 29, 30 வாசிக்கலாமா? ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாய விதி மார்பகத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்துக் கொள்ள கடவன். நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது இவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அப்பதான் தூங்குறவங்கள முழிப்பீங்க. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பரவாயில்ல, இன்னைக்கு அந்த ஸ்பிரிட் இல்ல உள்ள. தேவனுக்கு மகிமை. ஜோம்னு தானே வந்தோம். ஆண்டவரே எப்படியாவது எங்க பிள்ளைகளுக்கு இந்த தூக்க மயக்கத்தின் ஆவி போகணும், அப்படியே கண்ணை கட்டும். பரவாயில்ல, இன்னைக்கு யாருக்குமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னோன்னு முழிச்சுக்கிட்டீங்கல்ல, அதுக்கு தான் இப்படி சொல்றது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அப்ப வேதம் என்ன சொல்லுது? யாத்திராகமம் 28, 29, 30 ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும். நல்லா கவனிங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆலயத்துக்குள்ள நுழையும் போது, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நுழையும் போது, அது எங்க வேணா இருக்கலாம். நீங்க வீடா இருக்கலாம், ஸ்தோத்திரம், சபையா இருக்கலாம், உங்க தனிப்பட்ட ஜெப அறையா இருக்கலாம். நீங்க தேவனை சந்திப்பதற்கு பிரவேசிக்கும் போது கவனிங்க. அப்ப என்ன சொல்லுது? இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாய விதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தின் ஞாபகக்குறி எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆரோன் போட்டிருக்கிற டிரஸ் மேல, ஆரோன் யாரு? நான் இப்ப தனியா எழுப்பி கேட்டுருவேன் ஆரோன் யாருன்னு. அவர் எங்க பக்கத்து வீட்டில் இருந்தார் பாஸ்டர், காலி பண்ணிட்டார் பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. ஆரோன் யாரு? ஆசாரியன். ஆசாரியன். இந்த ஆசாரியன். இப்ப நீங்க யாரு? பிலீவர். அப்படியா? நீங்களும் ஆசாரியன் தான். வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் எல்லாரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாட்டு. ஆசாரியனுடைய வேலை என்ன? ஊழியம் செய்யறது. இப்ப நீங்க ஊழியம் செய்றீங்களா இல்லையா? worship is ministry. நீங்க ஆராதித்தால் அது ஒரு ஊழியம். நீங்க ஜெபித்தால் அது ஒரு ஊழியம். கொடுத்தால் அது ஒரு ஊழியம். சுவிசேஷ ட்ராக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஊழியம். இட்ஸ் எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி. நீங்க தேவனை பாட்டு பாடி ஆராதிக்கிறீங்கன்னா நீங்க யாரு? நீங்க ஒரு ஆசாரியன். ஆசாரியனுடைய வேலை என்ன? ஊழியம் செய்யற வேலை. அப்ப கர்த்தர் உங்களை ஆசாரியனா மாற்றி இருக்கிறார். இந்த ஆசாரியனாகிய ஆரோன் எப்பெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு உள்ள போறானோ அவன் இருதயத்தின் மேல சில காரியங்களை தரித்திருக்க வேண்டும், சுமந்திருக்க வேண்டும். அல்ல கவனிங்க.
நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் போய் தேவனுக்கு முன்பாக உங்க இருதயம் காணப்படும் போது சில காரியங்களை, தேவனுக்கான காரியங்களை உங்க இருதயம் சுமந்திருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. உங்க இருதயம் அதை சுமந்திருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பத்தை சுமந்திருக்கணும். நீங்க எப்பொழுது ஜெபம் பண்ண போனாலும் உங்க விருப்பம் ஒரு பக்கம், தேவனுக்கான விருப்பம் ஒரு பக்கம் இருக்கணும். நான் சொல்ல எத்தனை பேர் புரிஞ்சுது? அல்லேலூயா. ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கான விருப்பமா இருக்கக்கூடாது. எனக்கு ஆண்டவரே, என் மனைவி ஆண்டவரே, என் பிள்ளை ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, என் கணவன் ஆண்டவரே, என் எதிர் வீட்டுக்காரி ஸ்தோத்திரம். ஒரு அம்மா இருக்குது, பாஸ்டர் அம்மாவுக்கு ரொம்ப பழக்கமான ஆளு. டெய்லி காலையில 30 மெசேஜ் போடும். அது எந்த ஊரு யாருன்னு எங்களுக்கும் தெரியாது. அது என்ன, எங்க புருஷன் என்னை பார்த்து ரொம்ப கொடுமைப்படுத்துறான் சார் பாஸ்டர். கொஞ்ச நாள் என்கிட்ட பேசிருந்துச்சு, ஐயோ அம்மா என்னை விட்டுருமா, இந்த பாருமா ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, அந்த அம்மாவை பிடிச்சிக்கோ. தோத்திரம் மடையை மாற்றி விட்டேன். ஒரு நாளைக்கு 35 மெசேஜ் ஒரு காலையில். எப்படி தெரியுமா ஜோம் பண்ண சொல்லுது? பாசம்மா ஜோம் பண்ணுங்க, என் வீட்டுக்காரன் சாகணும், என் எதிர்த்த வீட்டுக்காரன் சாவணும், என் பக்கத்து வீட்டுக்காரன் சாவணும், பேர் சொல்லும், ரமேஷ் சாவணும், அவன் சாவணும், இவன் சாவணும், வரிசையா பேரை சொல்லி இவன்லாம் இந்த டிசம்பருக்குள்ள சாகணும். காலையில் அதை கேட்டால் நான் செத்து போயிடுவேன். 30 மெசேஜ் திறந்தா வரிசையா ஒவ்வொரு பேரா இருக்கும். நான் சொன்னேன், எல்லாம் செத்து போய் நீ என்ன பண்ண போற? எல்லாத்தையும் கொன்னுபிட்டு நீ என்ன பண்ண போற? நம்ம ஜெபம் பண்ணுங்க பாஸ், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணு. நான் கொல்றதுக்காக நான் ஜெபம் பண்ணுமா? நான் சொன்னேன், இதை கேட்ட நீயும் செத்து போயிடுவேன், நானும் செத்து போயிடுவேன். இந்த மெசேஜ் இனிமேல் தொடாத. இது எங்ககிட்ட தான் சொல்லுதுன்னு நினைச்சா, டிவியில் ஒரு அம்மா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு, அந்த அம்மா ஒரு உதாரணம் சொல்லுது. இந்த மாதிரி யாருன்னே தெரியல ஒரு அம்மா எனக்கு அனுப்புது மெசேஜா, அதில் அவன் சாவணும் இவன். அப்பதான் புரியுது, ஆஹா இது ஒரு ஊழியக்காரனி உள்ள தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்குது. இவன் சாவணும் அவன் சாவணும். உங்க இருதயம் என்னங்க சுமக்குது இன்னைக்கு? உங்க இருதயத்தில் என்ன சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? When you go to the presence of God, what kind of things your heart is hanging, holding? உங்க இருதயம் என்னப்பா சுமக்குது? ஆண்டவர் சொல்றாரு, ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரும்போது, என் பிரசன்னத்துக்கு வரும்போது, அவன் இருதயத்துல இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை சுமந்திருக்கணும். 12 கோத்திரத்தையும் சுமந்து கொண்டு தேவ பிரசன்னத்துக்கு வரணும். கசப்புலையும் வெறுப்பையும் சுமந்து கொண்டு கர்த்தருடைய சுமந்து போக கூடாது. உங்களை என் இருதயத்தை சுமந்திருக்கேன், அதான் சொன்னேன் அதிகாலையில் உங்க வீட்டுக்கு வரேன்னு. உங்களுக்காக வந்து ஜெபம் பண்ணுவேன், அந்த முகத்தை கண்டு ஜெபம் பண்றேன். இந்த பிள்ளைகள் படாத பாடுபடுதப்பா, இந்த பிள்ளைகளுக்கு வேலை வேணும்ப்பா, இந்த வீட்டில் போல புத்திர பாக்கியம் இல்லப்பா, இந்த வீட்டில் திருமணம் நடக்கணும்ப்பா, திருமணத்துக்கு தேவை சந்திக்கப்படணும். I'm just praying, I'm just holding everything in my heart. என் இருதயத்துக்குள்ள உங்களை சுமந்துக்கிட்டு நிற்கிறேன். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, சுமக்கும் இருதயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது, ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய இருதயம், ஒரு இருதயம் சில காரியத்தை, தேவனுக்கான காரியத்தை சுமந்திருக்கணும். சாலமோன் தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இந்த சாலமோன் போய் கேட்கிறாரு, உன் விருப்பம் என்னப்பா? அவன் சொல்றான், எனக்கெல்லாம் பெருசா ஒன்றும் விருப்பம் இல்லை ஆண்டவரே, இவ்வளோ ஏராளமான ஜனத்தை விசாரிப்பதற்கு எனக்கு ஞானமும் உணர்வும் வேணும் ஆண்டவரே. அப்படி கேட்டோன்னே நல்ல கவனிங்க, ஆண்டவர் திருப்பி என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த விருப்பம் உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிவேன். கவனிச்சிங்களா? தேவனுக்கான விருப்பம், அது தனக்கான விருப்பம். அது பின்னாடி சொல்றாரு, நீ உன் சத்துருக்களின் பிராணனை கேட்காமல், நீடித்த நாட்களை கேட்காமல், ஐஸ்வர்யத்தை கேட்காமல், ஓ இந்த ஜனத்தை விசாரிப்பது. அது யாருக்கு? தேவனுக்கான இருதயம். அதனாலதான் கர்த்தர் இந்த ராத்திரி அவன்கிட்ட வந்தாரு. சொல்லுங்க ஆமென், ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்ககிட்ட வரணும், இந்த ராத்திரி உங்களோட பேசணும்னா எப்பொழுதுமே எனக்கான இருதயம் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. என் குடும்பம், என் உறவு, என் சொந்தம், என் புருஷன், என் மனைவி, அவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லா இருக்கணும், மற்றவெல்லாம் நல்லா இருக்கக்கூடாது. தோத்திரம், நான் மட்டும் நல்லா இருக்கணும்னா அர்த்தம் என்ன? மற்றவெல்லாம் நல்லா இருக்கக்கூடாது. உங்க இருதயம் என்னப்பா சுமந்துட்டு போகுது கர்த்தர் சமூகத்துக்கு? ஆண்டவர் சொல்றாரு, சுமக்குமா. ஆரோன் தன் மார்பதக்கத்தை சுமந்து கொண்டு ஊரின் தும்மிம் என்னும் கற்களை தன் இருதயத்தின் மேல் சுமந்து கொண்டு, அது என்னது? ஊரின் தும்மிம் என்ன? இந்த 2 கற்களை தான் தேவன்கிட்ட விசாரிப்பாங்க. உங்க இருதயம் எப்பொழுதும் கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கிற இருதயமா இருக்கும். எந்த சின்ன காரியம்னாலும் ஆரோன் யார்கிட்ட போய் கேட்பான்? கர்த்தர்ட்ட கேட்பான். அப்போ உங்க இருதயம் சுமக்கும் இருதயம்,
தேவனுக்கான காரியத்தை சுமக்கும் இருதயம், தேவனுடைய விருப்பங்களை சுமக்கும் இருதயம். ஆமென். எப்பொழுதுமே என் விருப்பத்தை மட்டும் சுமக்க கூடாது. நீ என்னைக்கா சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? உங்க முன்னாடி கர்த்தர் சில நிறுத்துவார். ஐயோ இந்த மாவா ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்றாதீங்க. கர்த்தர் சிலரை ஞாபகப்படுத்தும் போது உங்களுக்கு யாருமே ஞாபகம் வர மாட்டாங்கன்னா நீங்க ரொம்ப பரிசுத்தமாய் மேலே போயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் சொல்ற புரியுதா? நீங்க ஓவர் ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் உங்களோட பேச மாட்டேங்கிறாரு. நீங்க ஜெபத்துக்கு போகும்போது உங்க ஜெபமெல்லாம் முடிச்சிட்ட பிறகு யாரோ ஒரு சிலரை கர்த்தர் உங்க முன்னாடி கண்ணில் நிறுத்துவார். இவனுக்காக ஜெபம் பண்ணு. அவங்கள எந்தவித கசப்பு இல்லாமல் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னன்னு தெரியல, இந்த அம்மா முகம் எனக்கு ஞாபகம் வருது, ஸ்தோத்திரம். அவங்க என்ன தேவையில் இருக்காங்களோ என்ன பிரச்சனை இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்காக நம்ம துதிக்கிறேன். அதான் சபை. நீங்கள் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களை ஆண்டவர் இன்னொருத்தருக்கு ஞாபகப்படுத்துவார். நீ ஆபத்தில் இருக்கும்போது உனக்கு வரப்போகிற ஆபத்தை தேவன் அவங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணு. வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவரே அவங்கள பாதுகாத்து. நீங்கள் திடீர்னு போயிட்டே இருக்கிறீங்க, என் முகம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? என் முகம் ஞாபகம் வருதா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பாஸ்டர் வருது, ஞாபகமே வரமாட்டேங்கிறீங்க. தோத்துரும். அதனால தான் உங்களை என்னமோ என்னை ஞாபகப்படுத்த மாட்டேங்கிறாரோ. என் ஆவிக்குரிய தகப்ப சொல்வார், என் மைண்டில் அடிக்கடி ஒரு விசுவாசி வருதுன்னா அது கர்த்தருக்குள்ள சரியா இருக்குன்னு அர்த்தம். நீங்க சரியா இருந்தால் தான் என்ன ஞாபகப்படுத்துவார். ஹலோ, சிலர்லாம் வரவே மாட்டேங்கிறீங்க, நானா இழுத்து பிடிச்சி வர வச்சுக்கிறேன். ஆண்டவரே ஞாபகப்படுத்துறேன், ஆண்டவரே ஞாபகப்படுத்துறேன். சோத்திரம். வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. சோத்திரம். அல்லேலூயா. அடிக்கடி சில ஞாபகத்துக்கு வருவாங்க. ஓ ரைட், அந்த அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுதுன்னு அர்த்தம். காலையில் எந்திரிச்சோன்னே நான் ஞாபகத்துக்கு வரணும், எங்கள் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி ஒரு 5 நிமிஷம் எனக்கு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க உங்களுக்காக. அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கான இறுதி, தேவனுடைய விருப்பத்தை சுமந்திருக்கிற இருதயம். சாலமோன் தேவனுக்கான இருதயத்தை சுமந்திருந்தான். அவன் சொன்னான், எனக்கு வேற ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, இந்த நீர் கொடுத்த இந்த ஜனத்தை விசாரிக்க. சொன்னாரு, இந்த விருப்பம் உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிவேன், அதனால தான் நான் வந்தேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கிறேன். கவனிச்சிங்களா? கர்த்தர் நீங்க கேட்காததை கொடுப்பார். எப்ப தெரியுமா? உன் இருதயம் சுமக்க வேண்டியதை சுமக்கணும். கசப்பையும் வெறுப்பையும் சுமந்துக்கிட்டு தேவ சமூகத்துக்கு போனா எப்படிப்பா உன் ஜெபத்தை கேட்பாரு? எப்படி உங்க பந்தியை ஆசீர்வதிப்பாரு? இல்ல, யார் மேலெல்லாம் கசப்போ யார் மேலெல்லாம் வெறுப்போ சொல்லிருங்க, ஆண்டவரை இவங்களை என்னால் மன்னிக்கவே முடியல, நான் மன்னிக்க விரும்புகிறேன் சொல்லுங்க. ஆண்டவர் மன்னிக்க உதவி செய்வார். உங்க இருதயம் சுத்தமா இருக்கணும். தேவ பிரசன்னத்துக்கு போகும்போது சுமந்து கொண்டு போங்க. காலையில் எழும்பும் போதே அந்த ஜெபத்துக்கு போகும்போதே என்னென்ன ஜெபம் பண்ணணும் முந்தின நாள் இரவே கர்த்தர் ஞாபகப்படுத்துவார் எனக்கு. காலையில் எந்திரிக்கும் போது இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். அப்படி போய் பாருங்க, கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிப்பீங்க, கரெக்டாக அந்த பலவீனமே வராது, முழங்கால் போடுவீங்க. ஆண்டவரே இதுக்கெல்லாம் 2 மணி நேரம் முழங்காலில் நின்று அந்த காரியத்தை ஜெபம் பண்ணி வந்தால் தான் இந்த சபை இப்படி உயிரோடு இருக்கும். உங்களை போல நானும் தூங்கி எந்திரிச்சு 8 மணிக்கு எந்திரிச்சு மூஞ்ச கழுவிட்டு குளிச்சு குளிக்காமையும் பாதி குளிச்சு தோத்துறோம் அப்படிலாம் நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே ஒரு அசைவு இருக்காது. தேவ சமூகத்துக்கு நான் வரும்போது நான் சொன்னேன், இந்த காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு, ஆண்டவரே இந்த ஈரோடு மாவட்டத்தை என் இருதயத்தில் சுமக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஜனங்களெல்லாம் எங்களுக்கு தாங்கப்பா. 27 லட்சம் இருக்கிற ஜனங்கள் 5 லட்சம் பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். இன்னும் 22 லட்சம் பேர் சந்திக்க எப்ப சந்திப்பேன்? அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஜெபம் பண்ணீங்களா? ஈரோடு மாவட்டத்தை ரட்சிப்புக்காக உங்க பக்கத்து தெருவில் இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணியா? எழுத்து வீட்டுக்காரங்க ஜெபம் பண்ணீங்களா? ஐயோ அவனுக்கு மட்டும் பண்ணவே மாட்டேன் பாஸ்டர், என்கிட்ட எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். சண்டை போடுறவனுக்கு தான் ஜெபம் பண்ணும். ஒரு சில தான் அமேன்னு அமேங்குது, மற்றெல்லாம் வாயில கொல்கட்டை இருக்கு போல. சொல்லுங்க அமேன்னு. விடவே மாட்டான் பிசாசு. தோத்திரம். அப்ப என் பக்கத்து வீட்டு காரி சோத்திர, அவளுக்கு மட்டும் நான் ஜெபமே. நீ இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்றியோ அன்னைக்கு தான் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். நீ வேணா ட்ரை பண்ணுங்க, அது வரைக்கும் நீங்க ஆண்டவருடைய முகத்தை பார்க்கவே முடியாது. தோத்திரம் 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 வெறுமையா தான் போமே தவிர ஒரு கிரியை இருக்காது. நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் மைண்ட்ல வச்சு, ஆண்டவர் இவங்களுக்காக ஜெபம் பண்றேன், இவங்களுக்காக நீ பண்ணி பாருங்க, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். தருவாரா தர மாட்டாரா? நீ நம்ப மாட்டேங்கிறீங்க வசனத்தை. சாலமோன் கேட்கவே இல்லை. அவன் சொல்றான், உனக்கு முன்னாடி அப்படி ஒரு ராஜா இல்ல, உனக்கு பின்னாடி அப்படி ஒரு ராஜா வரமாட்டான், உனக்கு அந்த மகிமையும் ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ கேட்காததையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஏன்னா நீ சுமக்க வேண்டியதை சுமந்தா, தேவனுக்கான தரிசனத்தையும் தேவனுக்கான அந்த விருப்பத்தையும் சுமந்தா,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூணாவது ஒரு இருதயத்தை வாசிக்கிறோம். யாத்திராகமம், ஆண்டவருக்கு மகிமை, 35ஆம் அதிகாரம். அதுக்கு முன்பதாக ஒன்று வாசித்துருங்க. லேவியராகமத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தில், the book of Leviticus chapter 26, Leviticus chapter 26, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி, கவனிங்க, விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டார். நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் விரும்புகிற மூன்றாவது ஒரு இருதயம் தாழ்மையுள்ள இருதயம். என்ன இருதயம் சொல்றாரு பாருங்க. அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி. பெருமை நிக்கிற இருதயத்தை தேவன் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கவே முடியாது. தேவ சமூகத்துக்கு போகிற நீங்கள் உங்க இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தணும். நீங்க 1000 படிச்சிருக்கலாம், 1000 பொசிஷன்ல இருக்கலாம், பெரிய பொசிஷன்ல கூட இருக்கலாம். ஆனா தேவனுடைய சமூகம் வரும்போது நீ அந்த மேன்மையை தேடின கர்த்தர் தள்ளிடுவார். ஆமென் சொல்றாரு பாருங்க. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய். நீ தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தாம போன கர்த்தர் சத்துருக்களுடைய தேசத்துக்கு கொண்டு போவாராம். சத்துருக்களுடைய தேசத்துக்கு கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி. ஆண்டவர் விரும்புகிற இருதயம் தாழ்மையுள்ள இருதயம். ஆமென். அகந்தையுள்ள இருதயத்தை தேவன் சிதறடிச்சிடுவார். லூக்கால வாசிக்கிறோம், அகந்தையுள்ள இருதயத்தின் சிந்தையிலே அகந்தையுள்ள இருதயத்திலே அகந்தையுள்ள சிந்தை கொண்டவர்களை தேவன் சிதறடித்தார். இருதயத்தில் வீணான பெருமை, வீணான மதிகேடு, வீணான உங்களை குறித்து தற்பெருமை. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? தற்பெருமை. ஒண்ணுமே இல்லை ஆண்டவர். நீ என்னைக்கு 1000 படிச்சும் ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்களோ அது எப்படி சும்மா சொல்லிட முடியாது. அதை உணரணும். நான் 1000 படிச்சாலும் நீங்க இல்லாம ஒன்றும் இல்லை. ஆமாவே இல்லையா? முடக்கிடுவார் எல்லாத்தையுமே. நீ படிச்சதெல்லாம் முடக்கிடுவார். வேஸ்டா போயிடும், வேஸ்டா போயிடும் எல்லாமே. நீங்க எல்லாத்தையும் படிச்சதெல்லாம் தூக்கி பாப்பா என்ன உயர்த்துறவர் நீங்க தான். மரியாள்கிட்ட ஆண்டவர் தேடி வராரு. அங்கே இல்லாத பெண்ணா, அங்கே இல்லாத கைம்பெண்ணா, அங்கே இல்லாத வாலிப பிள்ளையா அந்த நாட்களில் ஏன் மரியாதை தேடி வராரு? மரியாதையே சொல்றாத. ஏன் கர்த்தர் என்ன தேடி வந்தார் தெரியுமா? அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். மரியாள் அந்த விஷயத்தை சொல்லும் போது இயேசு என் கற்பத்தில் வந்து பிறப்பதற்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருந்தாங்க. ஏன் எல்லா வாலிப பிள்ளையும் விட்டுட்டு ஏன் கன்னி மரியாதத்தில் வரணும் சொல்றா? இந்த அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். அந்த அந்த மரியாளுக்குள்ள அவ்வளோ தாழ்மை இருந்தது. நல்லா படிச்சவங்கள பாருங்க, ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. இந்த அரைகுறை தான் என்ன செய்யும்? நிறகோட என்ன செய்யுமா? நிறகோட தான் தழும்பாது. இந்த முக்கா கூட என்ன செய்யும்? தழும்பிக்கிட்டே இருக்கும். ஒரு ஊழியர் அழகான ஒரு உதாரணம் சொன்னார். எங்க ஊழியர்களுடைய கருத்தரங்களை இங்கிலாந்துலேருந்து வந்தபோது அவர் பிரசங்கம் பண்ணார். அவர் வீட்டுக்கு பின்னாடி ஆப்பிள் மரம் இருக்குதான், ஆப்பிள் ட்ரீ. சொன்னால் எத்தனை பேர் இந்தியாவில் பார்த்துருக்கீங்க? நான் சொன்ன தமிழ்நாட்டிலலாம் ஆப்பிள் ட்ரீ கிடையாது, ரொம்ப இமாச்சலில் அந்த பகுதியில் தான். ரைட். அந்த ஆப்பிள் ட்ரீயில் ஒரு அந்த அந்த கரெக்டாக அந்த கனி வருகிற காலத்தில் ஆப்பிள் ட்ரீ நல்லா உயர்ந்து நிற்குமா. அந்த கனி வர காலத்தில் பூ விட்டு கனி வரும்போது அந்த கனி வந்த பிறகு வெயிட் தாங்காமோ, அது இயற்கை நேச்சுரலாக அந்த கொடி அப்படியே தன்னை தாழ்த்தி நிற்குமா. ஃப்ரூட் வந்த பிறகு ஒரு தேவ பிள்ளை தன்னை ரொம்ப தாழ்த்தணும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க 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 நீ இன்னும் தாழ்த்திக்கிட்டே போகணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. டியூட்ரானமி சாப்டர் 8, உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாரு. இந்த வயசுல பாரு வீடு கட்டிட்டேன் பாரு, சொல்லிடாத. ஆமென். அம்மா, இந்த வயசுல கட்ட பலன் கொடுத்தீங்களப்பா, உமக்கு நன்றி. அப்பதான் கர்த்தர் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். ஒரு ஆசீர்வாதம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கை என்ன, உங்க இருதயம் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. என்று உன் இருதயத்தில் சொல்லாமல் எச்சரிக்கையாயிரு. என் கை சாமர்த்தியமும் என் பலனும் இந்த ஐஸ்வரியத்தை சம்பாதித்தது என்று சொல்லாதே. இன்னைக்கு என் கையில் இருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய ஞானத்துல சம்பாதிச்சேன், என் படிப்புல சம்பாதிச்சேன் சொல்லிடாத. அது தாழ்மை அல்ல, என கொடுக்கிறவர் கர்த்தர். உங்களுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் யார்ட்ட கொடுக்கணும், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நீங்க மேல போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு முறை வாங்கும்போது என்ன சொல்லுவோம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமை உம்முடையது, இந்த கனம் உம்முடையது. ஒரு ஊழியக்காரனுக்கு அழகே கர்த்தர் தான். நான் கர்த்தர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? இந்த சூட்சுமத்தை, இந்த ஃபார்முலாவை நான் புரிஞ்சிருக்கணும். நான் இங்க பிரசங்கம் பண்ற சரளமா வார்த்தைகள் வருதுன்னா அது ஆவியான உள்ள இருந்து பேசலன்னா அது வராது. ஆமென். இது நான் பத்தியோ எப்படி பேசுறேன் பத்தியோ அப்படின்னா ஒரே அடி, அடுத்த முறை பே பே பேன்னு தான் சொல்லுவேன். என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது. நீ சொன்ன ஆண்டவரே, இந்த வார்த்தை சிம்பிளான வார்த்தை தான், ஆனா நீங்க இன்னைக்கு ரெவலேஷனோட பேசணும், வெளிப்பாடுகளோட பேசணும். யாருக்கு நான் நிறைய பிரசங்கம் வச்சிருந்தேன். உண்மையே சொல்றேன், கர்த்தர் நீ காலையில 4 மணிக்கு எந்திரிக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை என் உள்ளத்துல போட்டார். யாருக்காக ஆண்டவர் பேசுறாரோ தெரியல, உனக்கு எப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ தெரியல. ஆண்டவர் விரும்புகிற இருதயம் அது தாழ்மையுள்ள இருதயம். பெருமையுள்ள இருதயத்தை அவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். நேபுகாத்நேச்சார் அவ்வளோ மகிமையை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் ஆளும்படி பாபிலோன் தேசத்துக்கு அது அந்த நேபுகாத்நேச்சாரின் காலங்களில் ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா பைபிள் சொல்லுது, அவனுடைய ஆவி, அவனுடைய இருதயம் மேட்டிமையாகி அவன் ஆவி கர்வப்பட்ட போது, ரெண்டையும் சொல்றாரு, இருதயமும் ஆவி ஒன்னா போகும். சோத்திரம். ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள இருதயமும் ஆவின்னா ஹலோ அவனுடைய ஆசீர்வாதத்தை முடிவு பண்ணும். உங்க இருதயம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அதை பொறுத்து தான். உங்க ஆவி தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, அது நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளத்துல வாசம் பண்ணுவார். பெருமை உள்ள வாசம் பண்ணவே மாட்டார். ஆமென். நொறுங்குண்டு பணிந்த ஆவி, தேவனுக்கு முன்னாடி தாழ்ந்து இருக்கிற ஆவி. அந்த இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கணும், கண்ணீர்ல நிக்கணும். தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது இதெல்லாம் உங்க கிருபைன்னு சொன்னீங்கன்னா அதுதான் ஆசீர்வாதம். உங்க இருதயம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். அடுத்தடுத்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்படி வீட்டுக்குள்ள நின்று பார்க்கறது, என்ன ஃப்ரிட்ஜு, என்ன வாஷிங் மிஷின், எல்லாமே இருக்குப்பா. ரொம்ப டேஞ்சர். அதை பார்க்கும்போது சொல்லணும், இதை வாங்கி அனுபவிப்பதற்கு எனக்கு பலன் கொடுத்தீரே உமக்கு. நான் என் வீட்டை அப்படி சுற்றி பார்க்குறது ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா அது எனக்குள்ள மேட்டிமையை கொண்டு வந்துடும். நான் பார்க்க பயப்படுவேன். மளிகை வாங்கிட்டு வருவோம், அப்படி நிறைஞ்சிருக்கும் நம்ம வீட்டில். அப்படி மளிகையை பார்க்க நான் பயப்படுவேன். ஏன் தெரியுமா? எத்தனையோ இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ இல்லாதவர்கள் தேசத்தில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மாதம் இதை வாங்குறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தீரே, எங்களை போஷித்த தேவனுக்கு நன்றி. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அந்த இருதயத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்படி சுற்றி கித்தி பார்த்துட்டு வண்டியை பாருன்னா, காரை பாருன்னா, நகையை பாருன்னா, டப்பா திறந்து 30 பவுன் தூக்கிட்டே போயிருமா. நீ எழுதி வச்சுக்க. தாத்திரம் அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி எழுப்பி சொல்லுங்க, தூக்கிட்டே போயிடுவான். அவன் கேட்பான், இப்போ தூங்கி இருந்துச்சவன் என்னத்தை தூக்கிட்டு போவார்? ஏன்னா நான் சொன்ன கதை அவனுக்கு புரியல. இப்போ உங்கள்கிட்ட முழிச்சிருக்கவங்கள்ட்ட நான் கேட்டேன்னா என்னத்தை தூக்கிட்டு போவான் கரெக்டாக சொல்லுவீங்க. தூங்கிட்டு இருந்த ஆளை தூக்கிட்டு போயிடுவாரான் பண்ணா அவன் ஐயோ என்னைய மட்டும் விட்டுற சொல்லுங்க, நான் மட்டும் இங்கே உட்காந்துருக்கேன்னு. ஹலோ, டோன்ட் பிளே வித் காட். ஆண்டவர் விரும்புகிற அந்த இருதயம், இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தான் பேசுகிறார். உனக்கு அந்த தாழ்மையுள்ள இருதயம் இருக்கணும். எதை பார்த்தாலும் யோசிக்கிறதுக்கு பயப்படணும். இது கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது ஒரு இருதயம். 1 நாளாகமம் 29 முடிச்சிடுறேன். First Chronicles chapter 29. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம்.
1 நாளாகமம் 29:19. என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். ஒரு தகப்பனுடைய ஜெபம். சாலமோனுக்காக தாவீது ஜெபிக்கிறார். பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஜெபம் பண்ணணும். ஹலோ, ஆமென். பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு ஜெபம் பண்ணணும். தாவீது தன் கடைசி காலத்துல ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் எல்லா ஏற்பாடு பண்றான். கத்த சொல்லிட்டா, நீ கட்டக்கூடாது. உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் எழும்புவான், அவன் தான் கட்டுவான். தாவீதுக்கு ஏகப்பட்ட பிள்ளைகள் எருசலேமில். ஆனா என் தகப்பனுடைய குமாரருக்குள்ள தேவன் என்மேல் பிரியம் வைத்தார் அப்படின்னு சாலமோனை தேவன் அந்த ராஜாவா கொண்டு வரார். ராஜாவா கொண்டு வரும்போது சாலமோன் இப்ப ஆலயத்தை கட்டணும். அப்ப தாவீது என்ன ஜெபம் பண்றாரு? ஹலோ, என்ன ஜெபம் பண்றாரு? என் மகனுக்கு சாலமோனுக்கு உத்தம இருதயத்தை தார். ஜெபம் பண்ணுங்கய்யா. உங்க தனிப்பட்ட ஜெபத்துல நான் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த நல்ல இருதயத்தை கேட்டு வாங்கிட்டீங்கன்னா ஒருத்தனை பகைக்க மாட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாலும் உங்க இருதயம் காயப்படாது. ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் உங்க இருதயம், ஐயோ அவன் அப்படி சொல்றான், ஐயோ இவன் அப்படி சொல்றானே. ஏன் தெரியுமா? உங்க இருதயம் இன்னும் மாறல, உங்க இருதயம் இன்னும் சேஞ்ச் ஆகல. உங்க இருதயத்தை பத்தி வேதம் சொல்லுது, என் குமாரனாகிய சாலமோனுக்கு உத்தம இருதயம் தாரோ, உத்தமமான மூலம் பின்பற்றி நடக்கணும். சாலமோன் அப்படியே தான் நடந்தான். ஆலயத்தை கட்டினா, மாளிகையை கட்டினா, அரண்மனை கட்டினா. உத்தம இருதயம் இருந்தா கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. You should have a right heart. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை பைபிள்ல உத்தம இருதயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு பின்வாங்காத இருதயம். ராஜாக்களின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாஸ்து பார்க்கும்போது சாலமோன் ஆண்டவரோடு கூட இருந்தான், கட்டி முடிச்சு எல்லாம். ஆனா ஆண்டவர் ரொம்ப எச்சரிச்சுக்கிட்டே இருந்தார். அந்நிய ஸ்திரீகளை நிறைய பேரை நீ திருமணம் பண்ணாத, அவர்கள் உன் இருதயத்தை என்னை விட்டு சோர போக பண்ணுவார்கள். கவனிங்க, கவனிங்க. ஆகாத உறவுகள், ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத ஐக்கியங்கள் தேவனை விட்டு உங்களை விட்டு பின்வாங்க வைக்கும். அவன் நண்பரா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், சொந்தக்காரனா இருக்கலாம். நீங்க சத்தியத்துக்குள்ள வந்துட்டீங்க, சத்தியத்துக்குள்ள வந்துட்டு நீங்க இப்ப ஆண்டவரை பிடிச்சு நிக்கிறீங்க. இன்னும் உங்க உறவுகள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, உங்க தாய் தகப்ப ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, உங்க சொந்தக்காரர் அவங்க எல்லாம் அந்நிய பிரஜாதி பழக்கவழக்கத்தில் இருப்பான். எச்சரிக்கை. உன் இருதயம் தேவனோடு உத்தமமா இருக்கணும். ஒரு முறை அவர் கரம் பிடிச்சிட்டார், ஒரு முறை நான் அவர் கரத்தை பிடிச்சிட்டேன். என் இருதயம் அவரோட உத்தமமா இருக்கணும், அவருக்காக நிக்கணும். எந்த இடத்துல போய் நின்னாலும் சரி, அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, அப்பா வீட்டுக்கு போனாலும் சரி, சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் சரி, ஐயோ யாராவது நினைச்சிருவாங்களோ, சும்மா பேச்சுக்கு நம்மளும் செஞ்சு விடுவோம். நோ நோ நோ, டோன்ட் டு தட், டோன்ட் டு தட். ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். சாலமோனுக்கு அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். என் மகனுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே உத்தம இருதயம், எந்த சூழ்நிலையிலும் அவன் உங்களோட இருக்கணும். அதுதான் தாவீதுடைய விருப்பம். ஏன்னா தாவீது சாகர வரைக்கும் அவன் இருதயம் தேவனோடு உத்தமமா இருந்தது. ஆண்டவரே அதை சொன்னார். தாவீது அந்த பத்சேபாளுடைய விஷயத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலையும் எனக்கு முன்னாடி கரெக்டா நடந்தான். நான் அதை அடிக்கடி தியானிப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு இந்த செய்தியை கொடுக்க. தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம், தேவனோடு கூட இருந்தான். நீங்க ஒண்ணே ஒன்று கேட்டு வாங்குங்க, ஆண்டவரே எனக்கு அந்த இருதயத்தை தார், எனக்கு அந்த உத்தம இருதயம் தார். எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களோட இருக்கணும். எனக்கு பணம் வந்தாலும் சரி, வரலன்னாலும் சரி. அப்பதான் ஏகப்பட்ட ஸ்திரீகளை கல்யாணம் பண்றான். அவங்க எல்லாம் சாலமோன ஒரு காலகட்டத்தில் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணுகிறார்கள். அவன் இருதயம் போயிடுச்சு, ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுச்சு. அவ்வளவு ஆண்டவர் மேல அன்பா இருந்தான். பைபிள் சொல்லுது, தேவன் சாலமோனிடத்தில் அன்பா இருந்தான், சாலமோனும் தேவனிடத்தில் அன்பா இருந்தான். இவருங்க எவ்வளவு காம்பினேஷன் பாருங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப அன்பு. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது அந்நிய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினான். உங்க சொந்தக்காரன், உங்க உறவுகளும், உங்க பக்கத்து வீட்டுக்காரன், உன் நண்பன் உன் இருதயத்தை தேவனை விட்டு வழுவி போக பண்ணுவான். இந்த ஒரு தரம் தான், இந்த ஒரு தரம் செய்ப்பா, நீ தேவனோட உத்தமமா இருங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சாலமோன் கடைசி காலத்துல சொல்றான், எனக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் வேண்டாம், ஏன்னா நான் உங்களை விட்டு தூரம் போயிடுவேன். எனக்கு மிகுந்த தரித்திரமும் வேண்டாம், உங்களை நான் தூசிச்சிருவேன். எனக்கு கொஞ்சம் இருந்தா போதும்பா. யாரெல்லாம் ரொம்ப ஐஸ்வர்யம் கேட்கணும்ல ஜாக்கிரதையா இருங்க. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப தரித்திரம் கேட்க மாட்டோம், ரொம்ப ஐஸ்வர்யம் கேட்போம்.
ரொம்ப ஐஸ்வர்யம், நல்ல பணக்காரன், எல்லாரும் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். உங்க இருதயத்தை அப்படி சொல்லிக்காதீங்க. என் சொந்தக்காரன் முன்னாடி இப்படி வாழணும். நீ இன்னும் இப்படி தான் போவீங்க, நீ இன்னும் இப்படி தான் போவீங்க. அப்படி அந்த பெருமையின் இருதயம் ஒரு நாள் வரவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உத்தம இருதயம் கொஞ்சம் கொடுத்தாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மிகுதியும் வேண்டாம், ரொம்ப தரித்திரமும் வேண்டாம் ஆண்டவரே, என்ன நல்ல இருதயத்தோட வைங்க, நான் நல்லா வாழணும். அதுக்கு ஒரு நல்ல இருதயம் வேணும். கர்த்தரோடு இருக்கோ இல்லையோ, கொடுக்கிறாரோ இல்லையோ, அனுமதிக்கிறாரோ இல்லையோ, நஷ்டமோ தோல்வியோ லாபமோ எது வந்தாலும் என் இருதயம் உங்களோட இருக்கணும். எத்தனை பேர் எப்படி சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அந்த இருதயத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஒரு இருதயம் நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் சாமுவேலை எடுத்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிமா. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு, கவனிங்க, குறிச்சு வச்சுக்கோங்க, தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். வேறே இதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நடந்தது. தேவன் விரும்பும் 5வது இருதயம் வேறே இருதயம். எல்லாருக்கும் இருக்கிறது போல நமக்கு இருக்கக்கூடாது. அது என்ன பாஸ்டர், அப்போ ஆப்ரேஷன் பண்ணி வேற ஒரு இருதயத்தை வச்சிடலாமா? இப்போதான் ட்ரை பண்ணுறானே மனுஷனுக்கு. பார்த்தீங்களா, பன்றியின் இருதயம் வச்சான் ஒரு மனுஷனுக்குள்ள. இருதயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு மனுஷனுக்கு ஃபாரின்ல. அவன் இருதயத்தை, மனுஷனுடைய இருதயத்தை எடுத்துட்டு பன்றியினுடைய இருதயத்தை வச்சான். கொஞ்ச காலம் ஒர்க் பண்ணுச்சு. ஆனால் பண்ணி தானே, ஹலோ, பண்ணி தானே, அது இருதயம் எப்படி இருக்கும்? அது எதை தேடும்? பண்ணி ஒரு நாள் தலையை தூக்கி பார்க்காது, அப்படித்தானே? பன்றி என்றைக்காவது மூக்க தூக்கி இப்படி பார்த்துருக்கா? யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை அவன் ஃபோட்டோ பிடிச்சது பார்த்துருக்கீங்களா? பண்ணி ஒரு நாள் தன் மூஞ்ச நேராக பரலோகத்துக்கு நேராக திருப்பாது. ஏன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் அங்கே நரகல் கிடக்கும். அந்த நரகல்ல தான் அதனுடைய பார்வை இருக்கும். நீங்க 1000 மனுஷனுடைய இருதயத்தை போலவே பன்றியினுடைய இருதயம் இருக்குன்னு தூக்கி மனுஷனுக்கு வச்சா அது மனுஷ இருதயம் ஆகாது. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வேறு இருதயம் கொடுக்கிறார். சாமுவேலை விட்டு திரும்பும் போது சவுலுக்கு தேவன் வேறே இதயம் கொடுத்தார். நான் அடிக்கடி என் ஜெபத்தில் ஜெபம் பண்ணது உண்டு. ஆண்டவர், அது என்ன இருதயம்? வேற இதயம். ஸ்தோத்திரம். அது வரைக்கும் அவன் தன்னை சாதாரணவனாக தான் பார்த்தான். என்றைக்கு சாமுவேல் தன் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றினானோ அன்றையிலிருந்து அவன் தன்னை ராஜாவா பார்த்தான். அப்ப என்ன இருதயம் அவனுக்குள்ள வந்துருச்சு? சொல்லுங்க, ராஜாவுடைய இருதயம். ஏன்னா அவன் ராஜா தானே, அவன் தன் ஜனங்களை ஆளணும் இல்ல. அதுக்கு சாதாரண இருதயம் ஆகாதே. அதுக்கு முன்னாடி என்ன இருதயம் இருந்துச்சு? கழுதையை தேடின இருதயம். தன் தகப்பனுடைய கீசனுடைய கழுதைகளை தேடிக்கொண்டு கழுதையை தேடின இருதயம். அதாவது உலக பிரகாரமா உலகத்துக்கான காரியங்களை அவன் இருதயம் தேடிக்கொண்டிருந்தது. என்றைக்கு சாமுவேலை சந்தித்தானோ, என்றைக்கு அவன் மேல் தைல குப்பை எடுத்து தைலத்தை அவன் தலையின் மேல் ஊற்றினானோ, இஸ்ரவேலின் மேல் தன் சுதந்திரத்தின் மேல் தேவனுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி சொன்னானோ, அந்த நிமிஷத்திலிருந்து he had a beautiful different heart. அவனுக்கு வேற இருதயம் வந்துருச்சு. ஆமென். உங்களுக்கு வேற இருதயம் வரணும். அந்த வேற இருதயம் என்ன சொல்லுங்க? ராஜாவுடைய இருதயம். ராஜாவுடைய இருதயம். நீங்க சாதாரண ஆள் இல்ல. நீங்க எப்பொழுதுமே சொல்லிட்டே இருங்க, நான் சாதாரண ஆள் இல்ல. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்னைக்கா ஒரு நாளா சொல்லியிருப்பீங்களா, நான் வேஸ்ட், நான் எதுக்கு பிறந்தேன்? இதுக்கு வேற கண்ணாடி முன்னாடி வேற நின்றுக்கிறது, தலைமுடியெல்லாம் இழுத்து போட்டுக்குது, அப்படி காட்டுறது பத்தியா, நான் எவ்வளோ அசிங்கமாக பிறந்தேன். ஒன்று ஆண்டவர் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு. ஆமாம் இல்லையா? நான் போய் நின்று சொல்லுவேன், ஏய் இவ்வளோ ஜம்முன்னு இருக்கடா. நான் சொல்கிறது தாங்க நான் சொல்கிறேன், அதனால தான் நான் ஜம்முன்னு இருக்கேன். நீங்கள் உம்முன்னு இருக்கீங்க. நீங்கள் உம்முன்னு இருக்கிறதுக்கும் நான் ஜம்முன்னு இருக்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னா, நான் எப்பொழுதுமே என்னை பார்த்து என்ன சொல்லுவேன்? நான் ஊழியக்காரன், தேவனுடைய அபிஷேகம் என் மேலே இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பற்றி நீங்களே நல்லா பேசியிருக்கீங்களா? சொல்லுங்கள். முகம்லாம் சுருங்கி போச்சு, வயசான மாதிரி தெரியுறேன், தலையெல்லாம் நரைச்சி போச்சு. உங்கள் 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 மூளைக்கு கட்டளை போகுது, உங்கள் மூளையிலேருந்து நரம்புகளுக்கு கட்டளை போகுது, உங்களை வயசான மாதிரி காட்டிடும். தெரியுமா உங்களுக்கு? நான் அனுப்பின கிளிப்பிங் பாருங்கள், தயவு செய்து பாருங்கள் வீட்டில் போய்.
உங்க வாயின் வார்த்தையில அந்த மூளைக்கு போகிற அந்த நரம்பு மண்டலம் எல்லாத்தையும் ஆளுகை செய்த உங்க வார்த்தை, உங்க வாய். நல்லாவே இல்லை. நீ நல்லா தானே இருக்க. பொம்பளை மாதிரி தான் இருக்கீங்க, ஆம்பளை மாதிரியே இருக்கீங்க, ஆம்பளை மாதிரி தான் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்காருங்க. என்ன மாறலன்னா இருதயம் மாறல, இருதயம் சேஞ்ச் ஆகணும். என்னைக்கு நீங்கள் ஆண்டவரால் தொடப்பட்டீங்களோ அன்னைக்கு ஒரு வேற இருதயம் உங்களுக்கு வந்திருக்கணும். வந்துச்சுன்னா நீங்க உங்களை பத்தி நல்லா சொல்லுவீங்க. உங்களை பத்தி நல்லா நீங்களே சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சொல்லுங்க. அது எப்படி பாஸ்டர் வியாதியா இருக்குமோ நல்லா இருக்கேன் அப்படின்றதா? பலவீனனும் தன்னை அப்படி எப்படி பொய் சொல்றீங்க? பொய் சொல்ல பலவீனனுக்குள்ள இருக்கிற இயேசு பலம் உள்ளவர். அதனால நான் பலவீனனா இருந்தாலும் இயேசு எனக்குள்ள பலமா இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு பலவீனனும் தன்னை பலவான்னு சொல்லுப்பா. நீ பொய் சொல்லல. ஏன்னா பலமுள்ள இயேசு என்னோட இருக்கிறார். நான் பலவீனம் தான், நான் அழகு இல்லதான். ஆனா எனக்கு ஒரு அழகு அவர் மகிமை, வேற ஒண்ணும் இல்லை. நீ அப்படிதான் சொல்லணும். என் மேல தேவ பிரசன்னம் இருக்கு, என் மேல தேவ மகிமை இருக்கு. சந்தேகமா இருக்கே பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு சந்தேகமாவே இருக்கே. என் மேல இருக்குதா இல்லையான்னு எனக்கே தெரியல. உங்களை நானும் மாற்ற முடியாது, இயேசுநாதரும் மாற்ற முடியாது. அவரே வந்தாலும் நீங்க மாற மாட்டீங்க. நான் பாவப்பட்ட ஜென்மம் பாஸ்டர், என் வாழ்க்கை கேட்குறீங்க. ஒரு நாளா சொல்லுங்க நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. ராமேன் சொல்லுங்க பாப்பா. போகும்போது சொல்லிட்டே போங்க, 1000 நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். பைத்தியக்காரமே பார்ப்பான், என்ன இது நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேங்குது. எவனா ஏதாவது சொல்லிட்டு போட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கேன். அவனை பார்த்தா நான் நல்லா இருக்கேன். ஏங்க உங்களுக்கு டீச் பண்ற இடம் தாங்க. உங்களை உயிர்ப்பிக்கிற இடமே கர்த்தருடைய சமூகம் தான். இப்படி எவனாவது உலகத்தில் காசு கொடுத்தாலும் சொல்லி தர மாட்டேன். எனக்கு போகும்போது எல்லாம் 1000 காணி கொடுத்துட்டு போகணும். எவ்வளோ பெரிய தத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஆமென், அல்லேலூயா. இதே நான் அமெரிக்காவில் இந்த பிரசங்கம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, தோத்திரம். யூடியூப்ல வேணா பார்த்தானே இவர் அமெரிக்கா போயிட்டாருன்றான். தோத்திரம். அதெல்லாம் நான் வேணா அமெரிக்காவில் பிரசங்கம் உண்மை ஜனங்க வந்து அப்படி தூக்கி போடுவான். ஏன்னா பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னா அவனை தொட போட்டாங்கன்னா ஓ ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஆமேன்னு கூட வர மாட்டேங்குது. நீங்கள் அழகுன்னு வேற என்ன சொல்லிக்கான நான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் தான் அழகு, நீங்கள் தான்ப்பா ஆண் அழக. ஹலோ, நீ யாரு? ஆண் அழக. யாரும் இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, உனக்கு வேற இருதயம். அந்த இருதயம் மாறிடுச்சுனாலே நீங்க மாறிடுவீங்க. இருதயம் மாறினால தான் நீங்க மாற மாட்டீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் போயிடுச்சா? பழைய இருதயம் போயிடணும். ஆமென். ஆமை இருதயம், நண்டு இருதயம், தேள் இருதயம், பாம்பு இருதயம், இதெல்லாம் நமக்குள்ள இருந்து போயிடணும். உள்ள இருந்து வரும் கோபம். அது போயிடுச்சுனாலே உங்க இருதயம் மாற்றப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அப்ப சவுலுக்கு தேவன் வேற இதயம் கொடுத்தார். பியூட்டிஃபுல் வேர்டுங்க. அவனை விட்டு திரும்பும் போது அவன் சாதாரண கழுதையை தேர்றவனா போனான். சாமுவேல் திரும்பி வரும்போது ராஜரீக அபிஷேகம் உடையவனா வந்தான். அவன் ராஜாவாய் தன்னை உணர்ந்தான். இஸ்ரவேலின் மேல் தேவன் என்னை ராஜாவா வச்சார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ராஜா தாயா, ராஜா வீட்டு பிள்ளை தாயா. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தர் உங்களை மாத்துவார். ஆமென். என் மேல அபிஷேகம் உண்டு, என் மேல தேவனுடைய மகிமை உண்டு. தேவனுடைய மகிமை இறங்குவதா, தேவனுடைய வல்லமை இறங்குவதா, தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக. தேவன் உங்கள் மேல வேற இருதயம் கொடுப்பாராக. ஷக்கா தூரா ஹந்த ரக்கா தூரமா ஹந்துரபா ஷந்தரபா. சொல்லுங்க, எனக்கு வேற இருதயம் கொடுத்துட்டார் ஆண்டவர். நான் மாற்றப்பட்டுட்டேன். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அதை நான் மாற்றப்பட்டுட்டேன், நான் மாற்றப்பட்டவன். இன்னும் ஒரே ஒரு இருதயம் வாசித்து நான் முடிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. யாத்திராகமம் 35 அதிகாரம் 21 வசனம். 6வது இருதயம் தேவனுக்கு மகிமை. யாத்திராகமம் 35 21. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, கௌரியா, எவர்களுடைய இருதயம் அவர்களை வாசிமா. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கு அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். 26. எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். 29.
செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். என்ன இருதயம்? தேவனுக்கு கொடுக்கிற இருதயம். ஆறாவது இருதயம் தேவன் எதிர்பார்க்கிற இருதயம். எவருடைய ஆவியை தேவன் ஏவினாரோ, எவருடைய இருதயம் உற்சாகமடைந்ததோ, எழுப்புதல் அடைந்த இருதயம். ஆறாவது தேவனுக்கான ஒரு இருதயம். ஆண்டவர் சொல்றாரு, யாருடைய இருதயத்தெல்லாம் கர்த்தர் ஏவனாரோ அவெல்லாம் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்ன வேணுமோ கொண்டு வந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இந்த சபையில் யார் கடன் வாங்கி நான் இதை செய்ய மாட்டேன், இன்னது வேணும்னு அறிவிப்பு கொடுத்தேன்னா அதை கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட ஆட்களை கர்த்தர் வச்சிருக்காரு. ஏன்னா அதை ஏவறதுக்கு ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அப்ப பைபிள் சொல்லுது, தேவனுக்கு கொடுக்கிறது சாதாரணதல்ல, கொடுக்க முடியாது யாராலையும். அது தெரியுமா உங்களுக்கு? தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு இருதயம் வேணும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. கொடுக்கிறதுக்கு இருதயம் இல்லாதவங்களால எந்த விதத்தில் அவனுக்கு கர்த்தர் கோடி கோடியா கொடுத்தாலும் அவங்களுக்கு கொடுக்க இருதயம் இருக்காது. நான் எப்பொழுதுமே சொல்லித்தரேன், கேட்டு வாங்குங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, உமக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு இருதயம் தாரும். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுவீங்க? பயந்துராதீங்க. அப்படி கேட்டு ஆண்டவர் அந்த இருதயத்தை கொடுத்துட்டா நான் நிறைய கொடுக்கணுமா? நீங்க கொடுக்க அவர் கொடுத்துட்டே இருப்பாரு. அதுதான் வேதத்துடைய பிரமாணம். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு இருதயத்தை கேட்டு வாங்குங்க. ஆண்டவரே, நான் எனக்கு மட்டும் இல்ல, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என் உறவுகளுக்கு நான் ஏன் என்னைக்குமே பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பைபிள் அப்படி தானே சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது? பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். அப்படின்னா இடிந்து போன உறவை கட்டணும்னா உங்கள்கிட்ட பணம் இருந்தால் 4 பேர் தேடி வருவான். நீங்க நல்லா ஆசீர்வாதமா இருந்து பாருங்க. ஓ, இவன் ஆண்டவருக்குள்ள போனான்ப்பா, வீணா போலப்பா, நல்லா இருக்கிறான்ப்பா, நிறைய உறவுகள் உங்களை தேடி வரும். அதன் நிமித்தம் எத்தனையோ பேரை நீங்க ஆண்டவருக்குள்ள நடத்தலாம். கேளுங்க, ஆண்டவரை எனக்கு அந்த இருதயம் கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு கொடுக்கிற ஒரு இருதயம் ஜனங்களுக்கு கர்த்தர் தான் கொடுக்கணும். மக்கதனியா சபையாருக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் மிகுந்த தரித்திரத்திலும் உதார்த்தமாய் கொடுத்தார்கள். கவனிச்சிங்களா? நிறைய இருக்குன்னு அவங்க கொடுக்கல, ஒண்ணுமே இல்லை, தரித்திரம். நேற்று நைட்டு இந்த நாள் முடியும் போது மெசேஜ் போட்டேன், இல்லை குரூப்பில் மெசேஜ் போட்டேன், இந்த மாதம் தசமபாகம் கொடுக்காதவர்கள் கொடுத்து விட்டீர்களா? நைட்டு 11 மணிக்கு ஒரு தம்பி என்னை கூப்பிட்டு காணிக்கை அனுப்பி, பாஸ் இந்த மாதம் மறந்துட்டேன், நாங்கள் என் காணிக்கை அனுப்புகிறேன். சரி, அதெல்லாம் ஒரு இருதயங்க. தட்ஸ் அ ஹார்ட். இந்த மாதம் எப்படியாவது கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும். ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு இருதயம் இல்லைன்னா அதை கேட்டு வாங்குங்கன்னு சொல்கிறேன். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னேன், டே ஒன்றும் பயப்படாது, உன்னால் ஒன்றுமே கொடுக்க முடியும். அவன் சொன்னான், என் கடனெல்லாம் எழுதி எனக்கு அமிச்சான். நான் சொன்னேன், உன் கடனெல்லாம் எனக்கு எழுதி அனுப்பு, நான் ஜோம் பண்ணுறேன்டா. நான் வாங்குற சம்பளம் 15,000 பாஸ், ஆனால் 17,000 ரூபா நான் கடன் கட்டுறேன். சரி, நீ எனக்கு எழுதி அனுப்பு. நான் சொன்னேன், முதல்ல ஒரு 100 ரூபா கர்த்தருக்கு காணிக்க கொடு. உன் தசமபாகத்தை நீ கொடுக்க வேணாம், கிவ் மீ 100 rupees. ஆண்டவருக்கு உன்னால என்ன முடியும், ஒரு 100 ரூபா கொடு. கோச்சிட்டு போயிட்டான். 100 ரூபா கூட என்கிட்ட இல்லை. யார் எப்படி பாஸ்ட் கேட்கலாம்? நான் கேட்கலன்னு நீ தரித்திரனாவே இருப்ப. ஆமேன்னு சொல்லுங்க. உண்மைதானே? எத்தனை பேர் உண்மையா ஆமேன்னு சொல்லுவீங்க? நான் உங்களை கொடுக்க வைக்கலன்னா நீங்க தரித்திரனா போயிருவீங்க. வத்தி போயிடும், உங்க கிணறு வத்திடும். இறக்கி தான் கிணறு ஊரும்பா. 100 ரூபா கொடுதான்னு சொன்னதுக்கு பாஸ்ட் என்கிட்ட காணிக்கை கேட்டார், நான் இனிமேல் வரமாட்டேன். நான் சொன்னேன், நீ எந்த சபைக்கு போனாலும் காணிக்கை கேட்காம எந்த பாஸ்டர் இருக்க மாட்டாங்க. ஆமேன். மந்தையை வளர்க்குறவன் கண்டிப்பாக பாலை கறந்து தான் சாப்பிட்னவன். நான் சொன்னேன், நான் மட்டும் இல்லை, நீ எந்த சபைக்கு போ, அந்த ஊழியக்காரன் உன்னை கொடுக்கலன்னா உன்னை கண்டுக்கவே மாட்டான். நானாவது உன்னை கண்டுக்கிட்டேன். ஆமேன். 15 வருஷமா வர நான் ஒன்றும் உன்ட்ட கேட்டதே இல்லை. ஆனால் உன் ஆசீர்வாதத்துக்கு முதல் படி ஒரு 100 ரூபா கொடுறா, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம். 100 ரூபாவில் நான் ஒன்றும் பெரிய வீடு கட்ட போகிறதில்ல. ஆமேன். அதுக்கு அவன் இருதயம் இல்லை. யோசித்து பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கறதெல்லாம் ஒரு ஹார்ட். ஆமேன் சொல்லுங்க. அந்த ஹார்ட்டை கேட்டு வாங்குங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கடைசியா 7வது இருதயம் 1 சாமுவேல் 10:9 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7வது இருதயம் என்ன இருதயமாம்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல்ல எடுத்தோன்னு என்ன சொல்லுது? அன்னாள் என்ன சொன்னா? என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிற இருதயம்.
தேவனுடைய கிரியைகளையும் தேவன் செய்த நன்மைகளையும் நீங்க சந்தோஷப்பட்டு அவருக்கு நன்றி செலுத்தாத ஒரு இருதயமே இல்ல. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நீங்க தேவ சமூகத்தை களி கூறணும். செய்யாத காரியத்துக்கு தான், கிடைக்காத மட்டுக்கு தான் ஆண்டவர் சமூகத்தை முறுமுறுக்கணுமே தவிர கர்த்தர் செய்ததுக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு இருதயம் வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அன்னாளுடைய இருதயம் தேவனுக்குள் களி கூர்ந்தது. களி கூறுறதுன்னா சும்மா இல்ல, பாட்டு, ஆராதனை, சந்தோஷம் நிரம்பி போ. ஏன்னா கர்த்தர் செய்ததை சொல்லி அவ தேவனை துதிக்கிறான். இந்த 7வது இருதயம் வேணும். கர்த்தர் செய்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லி, இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்தீங்களே, இதுவரைக்கும் எங்களை நடத்துனீங்களே, இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, இதுவரைக்கும் என்ன பேசிச்சிங்களே, 8 மாசம் ஆண்டவரே. நேற்று இரவெல்லாம் படுக்கும் போது என் இருதயம் அப்படிதான் சொன்னிச்சு. எத்தனை ஆபத்து, எத்தனை ஃப்ளைட்ஸ் ஏறி, கிட்டத்தட்ட 5-6 ஃப்ளைட் ஏறி வரேன். சோத்திரம் பாசமாட சொன்னேன், அப்பா என்னால் முடியல. நான் சொன்னேன், ஆமாப்பா ஒரு ஃப்ளைட் ஏறுறதுக்கே நாங்கள் விருப்பமாக இருக்கோம், நீ 5-6 ஃப்ளைட் போய் இப்போ கஷ்டப்படுறேன். வேணாம்ப்பா, இந்த 5-6 ஃப்ளைட்டே வேண்டாம். தோத்திரம் அப்படி ஆயிரும் ஒரு காலகட்டம் வரும்போது. ஆரம்பத்தில் இந்த செல்ஃபோன் வந்தபோது யார் அடித்தாலும் ஓடி போய் எடுப்போம். இப்போ அது கிடக்கட்டும், அதை அடிக்கட்டும் சொல்கிறீங்களா இல்லையா? சில நேரத்தில் வெறுப்பு வந்துடும் அந்த செல்ஃபோன் மேலே, தொடவே மாட்டோம். அந்த மாதிரி தான் இப்போ ஆகிப்போச்சு. 6 ஃப்ளைட் ஏறி வந்தது, அப்பா வேண்டாம்ப்பா. ஆனால் நேற்று இரவு யோசை, எத்தனை ஆபத்துகள், எத்தனை. ஆமென், அல்லேலூயா. அந்த மேகத்துக்குள்ளே, அந்த அடர்த்தியான மேகத்துக்குள்ளே போகும்போது இப்படின்னு, அப்போ உங்களெல்லாம் நினச்சிக்க, ஐயையோ பார்க்காம போயிட்டா என்ன பண்ணுறது. தோத்திரம் ஆண்டவரே, நான் வந்து உங்கள் முகத்தெல்லாம் பார்த்த பிறகுதான், ஆண்டவரே என்னை கலிகூற பண்ணினீங்க, எனக்கு செய்த நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எழுந்து நிற்போமா, அப்படியே ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் 7 விதமான இருதயங்களை ஆண்டவர் இந்த காலையில் எதிர்பார்க்கிறார்.